நிறைவேறப்படுற காரியத்தில் பார்க்க போகிறோம். வாசிங்க யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி, எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது, என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்கு உண்டு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் வரப்போகிறதான ஒரு நாட்டை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் ஜனத்தின் மேல் வருகிறது அப்படின்னு. நல்லா கவனிங்க, இதெல்லாம் இனிமேல் நடக்க போகுது. இதை எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா நடக்கும்போது நம்ம சர்ச்சில் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஆயத்தப்படுவதுக்கு வசதியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி பார்ப்பீங்க நியூஸ் நடக்கும்போது. கவனிங்க, எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம், அது 3ஆம் உலக யுத்தமாக மாறி உலகம் முழுக்க மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும். அப்படி அது ஒரு பெரிய பேரழிவை ஏற்படுத்தின பிறகு, ஒவ்வொரு உலக யுத்தம் முடிஞ்ச பிறகும் ஒரு நாடு வல்லரசாக மாறும். முதல் உலக யுத்தம் முடியும் போது இங்கிலாந்து வல்லரசாக இருந்தது. 2வது உலக யுத்தம் முடியும் போது அமெரிக்கா வல்லரசாக மாறுச்சு. இப்போ ரீசன்ட் டேஸில் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் விழுந்துக்கிட்டே வருது. கடந்த ஒரு 15 வருஷமாக, இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லணும்னா கடந்த ஒரு 23 வருஷமாக, 2001 அமெரிக்காவுடைய அந்த இது விழுந்துச்சு, நம்ம ட்வின் டவர் கீழே விழுந்துச்சு. அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் அமெரிக்கா வீழ்ச்சி தான். ஸோ அமெரிக்காவுடைய வீழ்ச்சி, பொருளாதாரம், இராணுவம் எல்லாம் விழும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, அமெரிக்கா உலக பொருளாதாரத்தில் 10வது இடத்துக்கு போயிடுச்சு. அமெரிக்க பணம் 10வது இடத்துக்கு போயிடுச்சு. ஸோ இன்னும் போக 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 அமெரிக்கா இன்னும் டவுன் ஆகும். இப்போ அமெரிக்காவில் ஒருவேளை உள்நாட்டு யுத்தம் ஆரம்பிக்கலாம், அல்லது இப்போ இந்த 3ஆம் உலக யுத்தத்தில் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படலாம். இப்போவே அமெரிக்க ஜனங்கள் நிறைய கடனில் இருக்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு புது வல்லரசை உருவாக்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. இது எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த நாட்டை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரியணும்னா வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசி. வெளிப்படுத்தல் 13:2. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களை போலவும், அதன் வாய் சிங்கத்தின் வாய் போலவும் இருந்தன. என்ன வாய்? சிங்கத்தின் வாய். யோவேல் 1:6 என்ன சொல்லுது? அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. இந்த யோவேல் 1:6 வெளிப்படுத்தல் 13:2 சொல்லியிருக்கிற ஜாதி, ஏறி வருகிற மிருகம். மிருகம் என்றால் ஒரு கவர்மெண்ட். தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் அதை கவர்மெண்ட்னு பைபிள் சொல்லுது. ஸோ ஒரு மிகப்பெரிய அரசாங்கம், ராஜ்யம் எழும்பி வரப்போகுது. அது எந்த ராஜ்யம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராஜ்யம் தான் எழும்பி வரப்போகுது. நல்லா கவனிங்க, யூரோப்பியன் யூனியன். இப்போ யூரோப்பியன் யூனியன் உலகத்தின் வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கிறது. உலகத்தின் வல்லரசாக மாறுது. அதாவது அமெரிக்காவுக்கு பதில் இவங்க தான் வரப்போகிறாங்க. இதுதான் யோவேல் 1:6 சொல்லப்பட்டவங்க. இவங்க தான் வெளிப்படுத்தல் 13:1 சொல்லப்பட்டவங்க. இவங்களை பற்றி தனி செய்தியை நம்ம பல நாட்கள் எடுத்துருக்கிறோம். வரப்போகிற அரசாங்கத்தை குறித்து என்ன செய்ய போகிறாங்க என்பதெல்லாம் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இவங்க தான் அடுத்த வல்லரசு. இவர்கள் தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவார்கள். எதுக்கு நான் இதை உங்களுக்கு எடுக்கிறேன்னா, இந்த அரசாங்கத்தில் வரக்கூடிய கடைசி ராஜா தான் அந்தி கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவன் வருவதற்கு முன்பதாகத்தான் உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனம் சொல்லுது. 2 தெசலோனிக்கேயர் 2:7-8, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் சபை தடைபடுகின்ற தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. இப்போ இந்த அந்திகிறிஸ்து வருவதற்கான அரசாங்கத்துக்கான முன்னெடுப்பு தான் இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் சண்டை. இந்த சண்டையினுடைய முடிவு இவங்க எழுந்திருப்பாங்க. இவங்களில் ஒரு ராஜா அந்திகிறிஸ்துவாக இருப்பான். அவன் வருவதற்கு முன்பதாக உங்களை என்னை மீட்க வருவேன் என்று இயேசு சொன்னார். அப்படின்னா நமக்கு எவ்வளோ காலம் இருக்குதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அந்த ராஜாவை கொண்டு வருவதற்கான யுத்தம் ரெடி ஆயிடுச்சு. இந்த யுத்தத்தின் முடிவு அந்த ராஜாவுடைய அரசாங்கம் வரும். அப்போ நமக்கு எவ்வளோ நேரம் இருக்குன்னு பாருங்கள். நமக்கு நேரமே இல்லை. நாம் ஆயத்தப்பட்டு புறப்பட்டு போக வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துட்டோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி இதெல்லாம் துல்லியமாக நடக்குது. இந்த நாடு ரெடியாக இருக்கு. இப்போ இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற யாரோ ஒரு ஆள் தான் அந்திகிறிஸ்து. புரிஞ்சுக்கோங்க, அந்திகிறிஸ்து இனி பிறந்து வரப்போகிறவன் கிடையாது.
இந்த நாடுகளுக்குள்ளே அவன் ஒரு தலைவராக இந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளே ஒரு இடத்துல இருக்கான். இப்போ ஹிட்லர் யூதர்களை 60 லட்சம் பேரை கொலை பண்ணார். ஹிட்லர் ஏதோ திடீர்னு வானத்துலேருந்து குதிக்கல. 1920 அரசியலில் இருந்தார். இன்னும் சொல்ல போனால் ஹிட்லர் மாதிரி சாஃப்டான ஒரு ஆளை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆரம்பத்தில் அவருடைய பயோகிராஃபியில் இருக்குது. அப்படியே கொஞ்சமாக வந்து ஒரு ஹிட்லரை பற்றின புக்கில் அதை எழுதியிருக்கிறவர் எழுதுறாரு, ஹிட்லருக்குள் சாத்தான் புகும் வரை, அவர் கிறிஸ்தவர் கிடையாது, எழுதின ஒரு தமிழர், ஹிட்லருக்குள் சாத்தான் புகும் வரை அவன் அவ்வளோ நல்லவனாக இருந்தான். நம்ம அந்தி கிறிஸ்துவும் அப்படித்தான். அந்த ஆவி அவனுக்குள் வரும் வரை நம்ம கூடயே இதே உலகத்தில் ஐரோப்பாக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பான். அது நீங்கள் பார்க்குற ஆளாக இருக்கலாம், நீங்கள் பார்க்காத ஆளாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது ஏவா அந்தி கிறிஸ்து. ஏன்னா அந்த ஆவி வந்து இறங்கும் போது தான் அவனுக்குள்ளே இருந்து அது கிரியை செய்ய தொடக்கும். இப்போ நமக்குள்ள இந்த நாடு இருக்கு, எழும்பிடுச்சு, வல்லரசுக்கான எல்லா வேலையும் செய்ய தொடங்கிட்டாங்க. இந்த யுத்தம் முடியும் போது அவங்க வல்லரசாக மாறிடுவாங்க. இந்த யுத்தம் எவ்வளோ நாள் நடக்கும் தெரியாது, 1 வருஷமோ 2 வருஷமோ இல்லை 6 மாசமோ தெரியாது. யுத்தம் முடிஞ்சிச்சு, இது வல்லரசு. இதில் வரவன் தான் அந்தி கிறிஸ்து. அவன் வரதுக்கு முன்னாடி தான் இயேசு வருவார். அப்படின்னா நமக்கு டைம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நாம் ரொம்ப சொற்ப காலத்தில் இருக்கிறோம். நேபுகாத் நேச்சார் வருவார்னு எரேமியா போய் சிதேக்கியா ராஜா கிட்ட சொன்னார். ஒருத்தன் வரப்போறான், 26ஆம் அதிகாரத்தில் இருக்கு, ஆலயத்தின் பர்வதங்கள் சிலோவை போல மாறும், எருசலேம் மண்மேடாகி போகும் சொன்னார். சிதேக்கியாவுக்கு தெரியல. எரேமியாவை பிடிச்சி அடிச்சு ஜெயிலில் போட்டார். தூக்கி உள்ள போடுங்க. வாசல்ல நிற்கிறான் நேபுகாத் நேச்சார். எரேமியா வந்து அட்வைஸ் பண்றாரு, கேட்க மாட்டேன்ட்டான். இப்போ நம்ம வீட்டு வாசல்லையும் 2 இருக்கு. நம்ம வீட்டு வாசல்ல ஒன்று நம்முடைய ஆண்டவர் நின்று கொண்டு இருக்கிறார், வாசப்படியில் நின்று கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். இன்னொன்று வீட்டின் வாசலிலே பாவம் படுத்திருக்கும். ஆண்டவர் வந்துட்டு போனார்னா படுத்திருக்கிற பாவம் உள்ளே வரும். இந்த பாவம் படுத்திருக்குன்னு யாரை பார்த்து சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் காயினை பார்த்து சொன்னார். காயினுக்கும் வரப்போகிற அந்தி கிறிஸ்துக்கும் நிறைய ஒத்துமை இருக்குது, நிறைய தொடர்பு இருக்குது. அதனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அந்தி கிறிஸ்துவும் வாசலில் படுத்திருக்கான், இயேசு கிறிஸ்துவும் வாசலில் நிற்கிறார். முதல்ல இயேசு கதவை தட்டுவார், திறந்தீங்கன்னா கூப்பிட்டுட்டு போயிடுவார். போன பிறகு உள்ளே பாவம் வந்துடும், கதவு அடைக்கப்படும். அதுக்கப்புறம் உபத்திரவ காலத்தில் நீங்கள் எவ்வளவு கதவு தட்டினாலும் திறக்கப்படாது. இப்போ தான் நமக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். இப்போ பாருங்கள், இந்த கவர்மெண்ட் எழும்பி வரப்போது கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. அந்த நாளி நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. இந்த அரசாட்சி எழும்பி வந்த உடனே என்ன மெசேஜ் வருது? கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்தில் இருந்து வருகிறது. உபத்திரவ காலத்தினுடைய முடிவு, பகிரங்க வருகையை பத்தி இங்க சொல்றார். கர்த்தருடைய நாள் என்பது பகிரங்க வருகை. அப்பதான் இயேசுடைய பாதங்கள் ஒலிவமலையில இறங்கும். அப்பதான் மிகப்பெரிய பேரழிவு உலகம் முழுக்க வரும். அர்மேகதான் யுத்தம், இதெல்லாம் கர்த்தருடைய நாள். அதனால தான் பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய நாளில் யார் நிலை நிற்க கூடும்? ஏன்னா மொத்தத்தையும் அழிச்சு மீண்டும் 1000 வருஷ அரசாட்சி தொடங்க போற யுத்தம் அது. சோ அந்த நாளை பத்தி தான் இங்க சொல்றாரு, கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. இந்த கவர்மெண்ட் வந்துச்சுன்னா, அந்த அந்தி கிறிஸ்து வந்தானா 7 வருஷம் தான் அவனுக்கு கவர்மெண்ட், அவன் ஆட்சி செய்ய போறது. அந்த 7 வருஷத்தின் முடிவில் நடக்கிற விஷயத்தை தான் இங்க சொல்றாரு. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். என்ன சத்தம்? என்ன சத்தம்? என் பரிசுத்த பர்வதத்திலே ஆசீர்வாத சத்தமிடுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே சுகமளிக்கிற சத்தமிடுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே வீடு வாசல் கொடுக்கப்படும் என்று சத்தமிடுங்கள். ஆனா வசனம் சொல்லுது, என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிக்கை சத்தமிடுங்கள். இனி உங்களுக்கு எச்சரிப்பின் சத்தம் தான் முக்கியம். இது எச்சரிப்பு கொடுக்க வேண்டிய காலம். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, என் பரிசுத்த பர்வதத்தில் எச்சரிக்கை சத்தமிடுங்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. we want to be get ready. அதுவும் இப்போ இந்த 7 வருஷம் தத்தளிப்பின் வருஷங்களாக இருக்கும். 2024 இருந்து 2030க்குள்ள யுத்தங்களும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் அதிகரிக்கும். இதை நான் சொல்லல, WHO சொல்லுது, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது, உலகத்தினுடைய பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. அதை எல்லாத்தையும் விட்டுங்க, இயேசு கிறிஸ்து பைபிள்ல சொல்லி வச்சிருக்கிறார். இன்னைக்கு அது நம்ம கண்ணுக்கு முன்னாடி. இப்ப ஜனங்களை காப்பாற்றுவது முக்கியமா அல்லது தடவி கொடுக்கிறது முக்கியமா? நீங்க ஒரு வருஷம் ஆரம்பத்துல இருந்து பையன்கிட்ட என்ன வேணாலும் பேசுங்க. ஆனா எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் கொடுத்துட்டாங்கன்னா எப்பேற்பட்ட தாய் தகப்பனும் சொல்லுவாங்க, டைம் டேபிள் வந்துருச்சு, என்ன பண்ணு, படி, இன்னும் 1 மாசம் தான் இருக்கு, கொஞ்ச நாள் தான் இருக்கு, படிச்சுடு, அதுக்கப்புறம் நீ நிம்மதியா இருக்கலாம். நான் என்ன மாதிரி தகப்பன சொல்றேன், நான் என் பையனை ஆரம்பத்துல இருந்து ஒன்றும் சொல்ல மாட்டேன். எப்போ சொல்லுவேன் தெரியுமா?
டைம் டேபிள் கொடுத்துட்டாங்கன்னா சொல்லுவேன், இதுக்கப்புறமாவது ஒழுங்காக என்ன செய்ய படி, இந்த கொஞ்ச நாளாவது படித்து ஒழுங்காக பாஸ் பண்ணியிருப்பேன். அந்த டைம் டேபிள் என்பது அது ஒரு எச்சரிப்பு கொடுக்கக்கூடிய, காஷன் கொடுக்கக்கூடிய நிலை. நம்ம டைம் டேபிள் தொடங்கிருச்சே, பரிசுத்தாவி ஊற்றப்பட்ட போதே தொடங்கிருச்சே, இப்போ முடிகிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இது வேறு எதற்கான காலமும் இல்லை, ஆயத்தப்படுவதற்கான ஒரு காலம். கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாள் நான் திருப்பி சொல்கிறேன், ரகசிய வருகை இல்லை, பகிரங்க வருகை. அப்போ ரகசிய வருகை இல்லையா? இருக்கு. ரகசிய வருகை இல்லைன்னா உடனே இதை மட்டும் கட் பண்ணி யூடியூப்ல போடுவான். ரகசிய வருகை இல்லை என்று எம்டி ஜெகன் சொல்லுகிறார். இதை மட்டும் போடுவான். நான் ரகசிய வருகை இல்லைன்னு சொல்லலை. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே எதை பற்றி? பகிரங்க வருகை பற்றி. கர்த்தருடைய நாள் என்பது எதை குறித்து? இயேசு பகிரங்கமாய் வந்து இறங்கி அர்மேதான் யுத்தத்தில் இந்த பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலையா? 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9-10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இது பகிரங்க வருகைக்கானது. ஏன் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும்? 16ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறாரு, இதோ திருடனை போல நான் வருகிறேன். பகிரங்க வருகை. சரி, இவ்வளவு இருக்கே பைபிள்ல, இவ்வளவு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே. ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பத்தி இங்க எங்கேயாவது இருக்குதா? இவ்வளவு கொடுத்துருக்கிற ஆண்டவர் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்குன்னா அதையும் கொடுத்துருக்கணும் இல்ல அப்படின்னு நான் கேட்பேன். ஏன்னா நான் அதுக்கு ஆயத்தம் பண்ணணும்னு நினைக்கிற ஆளு. உபத்திரவ காலத்துக்கு முன்பதாகவே மனவாட்டிக்கு எச்சரிப்பு கொடுக்கப்படும். உன்னதப்பட்ட 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து கதவை தட்டுறாரு. என் மனவாளியே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. இப்போ அவள் திறக்க மாட்டேன்ட்டா, பேசிக்கிட்டே இருக்கா மனவாட்டி. அவள் சொல்றா, கால்களை கழுவினேன், இதோ வஸ்திரத்தை கலைந்தேன், பாதங்களை கழுவினேன், அதை எப்படி அழுக்காக்குவேன், பேசிக்கிட்டே இருக்கா. மணவாளன் போயிட்டாரு. அதுதான் முதலாவது ரகசிய வருகை. யாருக்கும் தெரியாமல் அவர் வந்து கதவை தட்டுறது. இதோ வாசப்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன். யாருக்கு? சபைக்கு, மணவாட்டிக்கு. அப்போ திறக்கிற சபை தான் கூட போயிடும். கூட படுத்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கு பாருங்க சபை. கொஞ்சம் இது எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு? பரிசுத்தத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு? வஸ்திரத்தை, நிர்வாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதனால தான் அந்த தட்டுற சபைக்கு ஆண்டவர் சொல்வார், லவோதிக்கேயாவை பார்த்து சொல்வார், நீ நிர்வாணம் உள்ளவனாக இருந்தும். அப்போதான் வசனம் 5ஆம் அதிகாரம் உன்னத பாட்டில் சொன்ன, நான் நிர்வாணமாக இருக்கிறேன். அவன் சொல்றா, வஸ்திரத்தை கலைந்தேன். லவோதிக்கேயாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் நிர்வாணமாக இருந்தும் வாசப்படியில் இருந்து கதவை தட்டுகிறேன். அங்கேயும் தட்டுறாரு. ரெண்டும் ஒரே காரியம். லவோதிக்கேயா சபைக்கு தட்டுறதா அங்கே இருக்கு. இப்போ அவர் வந்துட்டு போயிட்டாரு. ரகசிய வருகை முடிஞ்சிருச்சு. யாருக்கும் தெரியாமல் கதவை தட்டுறது முடிஞ்சிருச்சு. இப்போ கதவை திறந்தா வசனம் சொல்லுது, என் நேசரோ போய்விட்டார். உடனே அவன் என்ன பண்றா தெரியுமா? போர்வையெல்லாம் எடுத்து போத்திக்கிட்டு ரோட்ல தேடுறா, என் நேசரை பார்த்தீர்களா? வசனம் சொல்லுது, வழியிலே காவலர் அவளை பிடித்து அடித்து. அதான் உபத்திரவ காலம். சபைக்கு கூப்பிடும் போது போகாட்டி சபை வனாந்தரத்துக்கு போய் அடி வாங்குற காலம் ஒன்று உண்டு. வெளிப்படுத்தல் 12 ஆண்டவர் சொல்றாரு, மனவாட்டி வனாந்தரத்திற்கு ஓடி போனாள், சர்வம் அவளுக்கு முன்பாக நின்றது. உபத்திரவ காலம் வருது. அதுக்கு முன்னாடி ஒரு எச்சரிப்பு கதவை தட்டுவார், என் மனவாளியை கதவை திற, என் புறாவை கதவை திற. ஏன்? நான் போயிட்டேனா பின்னாடி அடிக்கிறவங்க வராங்க, என் கூட வந்தினா உன்னை அடிக்க மாட்டாங்க அவங்க. அப்படியானால் இயேசு கிறிஸ்து கதவை தட்டி கூப்பிடுற இந்த விஷயம் பழைய ஏற்பாட்டில் இவ்வளோ காரியம் சொல்லியிருக்கிறாங்களே, அங்கே ஏதாவது வருகையை பற்றி, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பற்றி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசி. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மணவரையும் விட்டு புறப்படுவார்களாக. மணவாட்டி தன் மணவரையும் இல்லை, தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்கள். பார்த்து படிக்கணும். மாற்றி படிச்சீங்கன்னா அர்த்தமே மாறி போயிடும். கவனிங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். காரணம் என்ன தெரியுமா? என்னை பார்க்க ஒருத்தர் வர போறாரு. அவர் எப்படிப்பட்டவர் தான்? அவர் பரிசுத்தர். அவரை பார்க்கணும்னா நானும் பரிசுத்தனா இருந்தாதான் பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. இயேசுவை பார்க்கணும்னா நான் என்னவா இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். ஓ, அவர் பாவியை நேசிக்கிறவர். ஆண்டவர் எந்த பாவியும் கூட்டுவார்? ஆண்டவர் பாவியை நேசிக்கிறார், பாவத்தை அல்ல. எதை அல்ல? பாவத்தை அல்ல. நான் பாவியா இருந்தேன், ரத்தத்தால கழுவி நீதிமானாக்கினார். எதுக்கு ஆக்கினார்? அவர் பரிசுத்தராக இருப்பது போல நான் பரிசுத்தராக்கிறதுக்காக என்னை மாற்றி இருக்கிறேன். இப்ப நம்ம பரிசுத்தத்தை பத்தி பேசினா சிலருக்கு எரியுது. பரிசுத்தம் பரிசுத்தம் பேசிட்டே இருக்கான், பாவி பாவின்னு பேசிட்டே இருக்கான். நாங்க பாவி பாவின்னு பேசல, பரிசுத்தம் பரிசுத்தம் பேசுறோம். பரிசுத்தம்னு பேசுறோம்னா பாவின்னு அர்த்தம் இல்ல. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நாங்க இன்னும் ஆக விரும்புறோம்.
நாங்க இன்னும் ஆக விரும்புறோம். எந்த அளவுக்கு ஆக விரும்புறோம் தெரியுமா? என் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார், அவரை போல நாங்களும் பரிசுத்தராய் மாற விரும்புகிறோம். ஏன்னா சிங்காசனத்தில் என் தேவனுக்கு பக்கத்துல உட்கார வைக்கிறேன் எனக்கு ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறாரு. அவர் பக்கத்துல உட்காரும் போது அவர் மேல் இருக்கிற வாசனை என் மேல் இருக்கணும், அவர் மேல் இருக்கிற பரிசுத்தம் என் மேல் இருக்கணும், அவர் மேல் இருக்கிற சுகந்த வர்க்கம் என் மேல் இருக்கணும். நாங்க ரெண்டு பேரும் ஒரே வாசனை உள்ளவர்களா இருந்தாதான் ஒரு சிங்காசனத்தில் உட்கார முடியும். சபையை கூட்டுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது வசனம் சொல்லுது, மணவாளன் தன் அறையை விட்டு வரப்போகிறார். அவர் இப்போ பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் ஒரு நாள் புறப்பட்டு மத்தியாகத்துக்கு வருவார். மணவாளன் தன் அறையை விட்டு வருவார். அப்பொழுது மணவாட்டி தன் மறைவையும் விட்டு, எந்த மறைவு? உன்னத பாட்டு 2 சொல்லுது, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கியிருக்கிற என் புறாவே உன் முகரூபத்தை காண்பி. இப்ப ஆண்டவர் எந்த மறைவை சொல்றார் தெரியுமா? இது கர்த்தருடைய நாள் இல்ல, இது மப்பும் மந்தாரமான நாள் இல்ல, இது அக்கினிக்கு இரையாகிற நாள் இல்ல, இது அந்தகாரமான நாள் இல்ல, இது வேற நாள். இது என்ன நாள் தெரியுமா? என் மணவாட்டியை பார்க்க நான் மத்திய ஆகாயத்துக்கு வருவேன். அது வரைக்கும் கண்மலையின் வெடிப்புகளில, சிகரங்களுக்குள்ள, சபைக்குள்ள, ஏதோ ஒரு மூலையில, ஏதோ ஒரு ஏரியாவில் யாருக்கும் தெரியாம பரிசுத்தம் 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 உட்கார்ந்து இருந்துச்சு. அந்த மணவாட்டியை கூட்டிட்டு வா, நாங்கள் புறப்பட்டு என் பிதாவினுடைய வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். இதுக்கு தான் கர்த்தர் உன்னை கூப்பிட்டுருக்கிறார். இதுக்கு தான் நம்முடைய அழைப்பு. அப்படின்னா நமக்கு கெடுக்கப்பட்டிருக்கிற நேரம் எவ்வளோன்னு பாருங்க. இப்போ இந்த ராஜ்யம் எழும்பிருச்சு, எச்சரிக்கை சத்தம் வந்துடுச்சு, ராஜா வருகிறார், எச்சரிக்கை சத்தம் வந்துடுச்சு. அப்படின்னா மணவாளன் எப்போ வேணாலும் புறப்படுவார். அவர் வரும் நாள் நமக்கு தெரியாது, நாளிகை தெரியாது. நமக்கு ஒன்று தெரியும், அவர் கூப்பிட்டா நான் பறந்து மேலே அவரோடு கூட போவேன். கண்மலையின் வெடிப்பில் தங்கியிருக்கிற, மறைவில் தங்கியிருக்கிற நான் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு போவேன். அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்கா? நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் நடந்துருச்சு. இவ்வளவும் பழைய ஏற்பாட்டில் இருக்கு. இவ்வளவு எங்க இருக்குது? பழைய ஏற்பாட்டில் யூத ஜனங்க கிட்ட கொடுத்த வேதத்துக்குள்ள இவ்வளத்தையும் மறைச்சு வச்சிருக்கிறாரு. இதை காண்கிற கேட்கிற நீங்கள் உங்களை தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுங்கள். ராஜா வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார், மணவாளன் புறப்பட போகிறார். அவர் புறப்பட்டு வந்து மத்திய ஆகாயத்தில் நம்மை அழைத்து கொண்டு போக போகிறார். அப்போ பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. சபை ஆயத்தமாக வேண்டிய இடத்துக்கு வந்துருச்சு. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது, இனி காலம் செல்லாது. எலிசா சொல்ற மாதிரி இனி தோட்டங்களையும் தோப்புகளையும் ஒளிவ தோப்புகளையும் வீடுகளையும் வாங்குவதற்கான காலம் இது அல்ல. இது என்ன காலம் தெரியுமா? சுத்திகரிப்பின் காலம். சுத்திகரிப்பின் காலம்.